கோலச் செவ்வாய் வண்ணத்தானும் கூடில மென்முலையாலை கூடிய கோலத்தினானும் ஓடில வெண்பிறையானும் ஒளிதிகள் சூலத்தினானும் ஆடிலம் பாம்பசைத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று சொல்லி அருமையான ஒரு திருப்பதிகம். இந்த பதிகத்தில் 1000 தாமரை போலும் 1000 சேவடியானும் 1000 பொன்வரை போலும் 1000 தோளுடையானும் 1000 ஞாயிறு போலும் 1000 நீன்முடியானும் 1000 பேருகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று சொல்லி பாடியிருக்கிறாரு. இந்த பதிகத்தில் தான் நரியை குதிரை செய்வானுங்கிறது இந்த பதிகம் பாடுற பொழுது தான் பாடுறார். ஆமாம், சொல்கிறோம் இல்லையா, நரியை குதிரை செய்வான்னு சொன்னதுனால மணிவாசகருக்கு முன்னாடியா பின்னாடியாங்கிறது ஒரு சர்ச்சை இருக்குது இல்லைங்களா. இது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இறைவனுடைய அந்த ஒரு கருணையை, இறைவனுடைய அந்த தன்மையை சொல்லி எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றுவார் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதான ஒழிய அந்த மணிவாசக பெருமானுடைய நரியை பரியாக்கி இதை சொல்ல முடியாதுன்னு சொல்லி உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். அந்த பாட்டு மட்டும் பார்த்து, நரியை குதிரை செய்வானும் நரகரை தேர்வு செய்வானும் விரதங்கொண்டு ஆடவல்லானும் விச்சின்றி நாறு செய்வானும் முரசதிர்ந்து ஆணை முன்னோட முன்பணிந்த அன்பர்கள் ஏத்த அறவரை சாத்தி நின்றானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று சொல்லி, இதுக்கு உரையாசிரியர் என்ன இந்த பதிகத்தினுடைய குறிப்பு மொத்தமாக சொல்லிடுறேன். ஆரூர் அமர்ந்த அம்மானே பாடிலம் பூதத்தினான் நரியை குதிரை செய்வான் நரகரை தேர்வு செய்வான் விச்சின்றி நாறு செய்வான் நினைப்பவர் நெஞ்சத்து உள்ளான் இப்படி அம்பர ஈருரியான் ஊலி அளக்க வல்லான் என்று சொல்லி பெருமானுடைய அந்த பெருமைகளை எல்லாம் சொல்கிறார். இதில் விச்சின்றி நாறு செய்வான் அப்படிங்கிறது பிச்சதின்றியே விளைவு செய்குவாய் என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தோடு அதை ஒப்பிட்டு சொல்கிறார். அப்படியே இவை புனருற்பம் வருமாறு உணர்த்துவன என்றும் வித்தின்றி விளைவாய் என பொருள்பட்டு இறைவன் திருமேனி கொள்ளும் முறைமை உணர்த்தியதும். இது சைவ சித்தாந்தத்தில் போனால், அதாவது பெருமான் இப்போ நமக்கெல்லாம் அந்த உடம்பு எடுக்கிறதுக்கு நமக்கு